வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது ரெண்டாவது கேப் அப் கேப் டவுனுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஏதாவது மேலே போகிறதோ இல்லை கீழே வரதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ரெண்டு டீட்டெயிலும் நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நேற்று நமக்கு மார்க்கெட் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, ஸோ அதனால நமக்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான சப்போர்ட் என்ன, அந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆனால் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அண்ட் ஏன் இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு பார்ப்போம். S&P 500 இருக்கட்டும், டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், அதுக்கப்புறம் நாஸ்டாக், இது 3 இண்டெக்ஸஸும் எப்படி டவுன்ஃபால் ஆயிருக்கா இல்லை வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் என்ன நடக்கிறது அண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பார்ப்போம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் கால் ஆப்ஷன்ஸும் புட் ஆப்ஷன்ஸும் அந்த ஜோனில் அதிகமாக இருக்கான்னு பார்த்தா நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு செகண்ட் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால நீங்கள் வந்து மார்க்கெட்டில் எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நமக்கு கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் வந்துச்சு, ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன் வந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 3:30 வெள்ளிக்கிழமை வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகிறத விட கரண்ட் பொசிஷன், அதாவது கேப் அப்பே வந்திருந்தாலும் அதோட பொசிஷன் வந்து லோவாக தான் இருந்தனால தான் நமக்கு வந்து நிஃப்டியில் கேப் டவுன் வந்துச்சு. அதே மாதிரி மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு, அதாவது நேற்று வந்து 3:30க்கு 13ஆம் தேதி திங்கக்கிழமை 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருந்திருக்கு. நமக்கு அப்போ இந்த ப்ரைஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே வருதா மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்போது 3:30க்கு மார்க்கெட் வந்து எந்த பொசிஷனில் இருந்துச்சு அண்ட் இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம்னா 3:30க்கு இங்கேருந்துக்கு இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதே ரேஞ்ச் தான். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு கேப் டவுன் எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ இது வந்து 3:30, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பொசிஷன். ஸோ கேப் டவுன் கேப் அப் எதுவும் எதிர்பார்க்காம மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூவஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ கேப் டவுன் கேப் அப் எதுவும் நம்ம எதிர்பார்க்கல. ரெண்டாவது, நம்ம வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது சின்னதாக ஒரு கேப் அப் இருந்தாலும், ஆனால் நமக்கு 3:30க்கு எந்த இடத்துல ப்ரைஸ் இருந்துச்சோ இதுதான் நமக்கு 3:30க்கு ப்ரைஸு. ஸோ இந்த இங்கே இருக்குது நமக்கு 3:30க்கு ப்ரைஸ். அந்த 3:30 ப்ரைஸில் தான் நமக்கு இருக்கிறனால மார்க்கெட்டில் கேப் அப் கேப் டவுன் வராது. ரெண்டாவது, நமக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. காலையில் 6:30க்கு மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தெரிஞ்சிருக்கிறனால இன்னைக்கு வந்து நிஃப்டியில் நமக்கு இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து 25,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்து நான் வந்து 25,200 வரைக்கும் நான் இந்த இடத்துல கீழே வைக்கிறேன். அப்போது 25,200 வரைக்கும் வந்து நம்மளோட நிஃப்டி 50 புஷ் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நிஃப்டி 50 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 25,200 பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். இது நம்ம ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த 25,300 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் மார்க்கெட் மேலே போகும். அப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்னைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன், மேலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, கீழேயும் செல்லிங் ப்ரெஷர்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கும்போது. அப்போது இதே டேட்டா வந்து நமக்கு நிஃப்டி 50ல் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்றைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ எப்போ கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலான்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் 25,300 ரேஞ்சிலேருந்து கிராஸ் ஆனால் தான் நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஹோல்டிங்கும், 25,200 ரேஞ்சிலேருந்து கீழே வந்தால் தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் ஹோல்டிங்கும் பார்ப்போம். ஸோ அதனால் இது 2 ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியமானது. அண்ட் நம்ம நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக என்ன தெரியும்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,200 நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் பாருங்கள்,
இந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,300 இந்த ரேஞ்ச் கிட்ட. ஸோ 25,300 25,200ங்கிற ரேஞ்சில் தான் நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன்டாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் ரேஞ்சை பிரேக் பண்ணணும், இல்லைனா மேலே வந்து ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இந்த ரெண்டு சைடும் ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெண்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ எந்த பக்கம் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த பக்கம் நமக்கு வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் செயினை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் செயின் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது யூஸ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்டா வேல்யூ. ஸோ டெல்டா வேல்யூ வந்து எந்த இடத்துல 0.2 இருக்கோ, பர் லாட் கிடையாது, நான் வந்து சிங்கிள் டெல்டாவுக்கு பார்க்குறேன். ஒரு 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 ஸ்டாக்குக்கான டெல்டா வேல்யூ நான் பார்க்கும்போது எந்த இடத்துல 0.2 இருக்கோ அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 0.2 அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா 25,100 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் டவுன் ஆகலாம். மேலே போகிறதாக இருந்தால் 25,400 வரைக்கும் போகலாம். 350 பிரேக் ஆகிட்டு 25,400 வரைக்கும் போகலாம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கால் சைடு பிரேக் ஆச்சுன்னா 25,400 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நம்ம அதுதான் வந்து டெல்டா வேல்யூ இப்போ இருக்க சொல்லுது. ஆனால் டெல்டா வேல்யூ டைனமிக், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் இப்போ இருக்கிற டெல்டா வேல்யூ நமக்கு வச்சு பார்த்தோம்னா மேலே போச்சுன்னா 25,400 வரைக்கும் புஷ் ஆகலாம். கீழே வந்துச்சுன்னா 24,000 இது மேலே போனது கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டெல்டா வேல்யூ 0.7 இந்த இடத்துல 25,100 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ இங்கேருந்து 25,100 வரைக்கும் மார்க்கெட் வரலாம். அப்போ வந்து புட் சைட் டவுன்ஃபால் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட்டை விட ஒரு 100 பாயிண்ட் தான் கம்மி. ஆனால் கால் சைட் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு 100 பாயிண்ட் அதிகமாக 24,000 25,400 ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு டெல்டா வேல்யூ வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு ஐடியாவோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் கொஞ்சம் பெட்டராக உதவும். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். டெல்டா வேல்யூ வந்து அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட் வந்து அட் த மணி இன்சைட் த மணிக்குள்ளே வரும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது 0.2 தான் ஓரளவு பெட்டரான க்ரோத்துக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்கான கால் சைடாக இருந்தாலும் சரி, புட் சைடாக இருந்தாலும் சரி 0.2 தான் நமக்கு இருக்கிற டெல்டா வேல்யூவில் முக்கியமானது. ஸோ இது எக்ஸ்பைரி டே அன்னைக்குங்கிறனால நான் சொல்கிறேன். அடுத்து வந்து நம்மளோட சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு, அது நமக்கு நல்லா தெரியும். 82,600க்கும் 82,150க்கும் நடுவில் தான் இந்த ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு இந்த 82,000 அண்ட் 82,150 தான் நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா 81,200க்கும், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா 83,400க்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 56,500 அண்ட் 56,700 வரைக்கும் கன்ஃபைன்டாக இருந்துச்சு. அப்போது நமக்கு இந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,000 இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் 57,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி 57,000 ரீச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி இந்த 56,700 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 57,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு போகுமாங்கிறது நமக்கு சந்தேகம்தான். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல 57,000 இருக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் இந்த 57,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஸ்லோவாக க்ரோ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் 57,000 வரைக்கும் க்ரோத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா சென்செக்ஸில் வந்து நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக குறைஞ்சிருக்கு, புட் ஆப்ஷன் சைடு தான் மார்க்கெட்டில் கூடியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் 82,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இந்த சென்செக்ஸில் தெரியுது. ஸோ அப்போ நமக்கு 3 இண்டெக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சென்செக்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 82,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா 25,300க்கும் 25,200க்கும் நடுவில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது க்ரோத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒன்று டவுன்ஃபால், ஒன்று கன்சாலிடேஷன், ஒன்று வந்து அப்வர்ட் க்ரோத். அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து நீங்கள் ஒன்றுக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ சம்டைம்ஸ் சென்செக்ஸு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மூணுமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறனால நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஏன்னா போன நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சு.
கடந்த ஒரு 2 வாரமாக நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எப்போ வேணாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் டிஃப்ரென்ஸ் ஆகிறது மாறலாம். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து 3 யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் தான் தொடங்குச்சு. ஸோ நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது S&P 500. S&P 500 பார்க்கும்போது நமக்கு ஒரு 7:30 தான் 7 மணிக்கு மார்க்கெட் தொடங்கும். ஸோ 7 மணிக்கு மார்க்கெட் தொடங்கும் போது மார்க்கெட் கேப் அப் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆச்சு S&P 500. அதே மாதிரி நம்மளோட நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் கன்சாலிடேஷன். ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஃபேஸ்க்கு வந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அடுத்து நம்மளோட டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜில் கேப் அப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலுமே மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன். அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் 3மே ஒரு கேப் அப்க்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் தான் நடந்துச்சுங்கிறனால நமக்கு இந்தியன் மார்க்கெட்லையும் அதே மாதிரி ஒரு சின்ன கேப் அப்போ இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் எதிர்பார்க்குறது 3 இண்டெக்ஸஸ்லேயுமே இன்றைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வேறு சொல்கிறதுங்கனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது கரெக்டான உங்களுக்கு ஜோன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா நான் வந்து நோ ட்ரேட் ஜோனோ இல்லை கன்சாலிடேஷன் ஃபேஸ்லையோ எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் டக்குன்னு ஸ்டாப் லாஸ்ன்னு டார்கெட் வந்துடும். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக நீங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. நம்ம வந்து என்ன நடக்கும்னு சொல்லலை, எப்படி நடக்கலாம், அதுக்கான முக்கியமான ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, ஸோ எப்படி நடந்தால் நீங்கள் எது வரைக்கும் டார்கெட் வைக்கணுங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.